the number of times ₹500 is written on a 500 rupees note. So 500 rupees note இருக்கும்ல அதுல ₹500 இந்த மாதிரி நம்பர்ல போட்டிருப்பாங்கல்ல ₹500 அந்த மாதிரி எத்தனை தடவை போட்டிருக்காங்க number of times, how many times அப்படின்றத நீங்க கவுண்ட் பண்ண போறீங்க. ஃப்ரண்ட் பேஜ்லயும் கவுண்ட் பண்ண போறீங்க, பேக் சைட்லயும் கவுண்ட் பண்ண போறீங்க எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்றது. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரியல் 500 rupees நோட்டில் அவங்க கவுண்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க இப்போ. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பால்குள்ளே பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 500 இருக்கு பாருங்க, ₹500 இருக்கு. அது நம்ம டைரக்டாக பார்க்குறப்போ அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியாது. நான் அதனால உங்களுக்காண்டி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ ஃப்ரண்ட் பேஜில் மட்டுமே நமக்கு 5 டைம்ஸ் வந்து ₹500 இருக்கு. 500 இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பேக் சைட் பார்க்கலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து 5 இருந்துச்சு. ஸோ 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக எத்தனை டைம்ஸ் இருந்துச்சு? 10 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 10 டைம்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 500 rupees written in words dash times. ஸோ இப்போ வந்து நமக்கு 500 rupees இந்த மாதிரி வேர்ட்ஸில் எழுதியிருப்பாங்கல்ல, FIVE 5, HUNDRED 100, RUPEES rupees, 500 rupees அப்படின்னு வேர்ட்ஸில் எழுதியிருப்பாங்கல்ல, அது எத்தனை டைம் வந்து எழுதியிருக்காங்கன்னு நம்ம போய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லாங்குவேஜஸ், ஹிந்தி, பஞ்சாபி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து இங்கிலீஷில் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் 500 rupees எத்தனை டைம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இன்னொரு ஒன் மோர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 500 is written in number dash times. ஸோ இந்த நம்பர் எழுதியிருக்கிறது நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணியாச்சு. அவங்க எத்தனை டைம்ஸ் சொன்னாங்க? 10 டைம்ஸ். அது நம்ம ஈஸியாக எழுதிடலாம் ஆல்ரெடி பண்ணதுனால. இதை மட்டும் போயிட்டு கவுண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் குயிக்கா. ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட 500 rupees நோட்டை வாங்கிட்டு அவங்களோட பெர்மிஷனோட வாங்கிட்டு நீங்கள் வந்து அவங்க முன்னாடியே வந்து கவுண்ட் பண்ணி காமிங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து நான் வேர்ட்ஸில் கவுண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே குட்டியாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா?